ஹலோ! இன்னைக்கு ரொம்ப எம்மியான நெறைய வெஜிடபிள் போட்டு செய்யக்கூடிய டிக்கி தான் பார்க்க போறோம். அதுக்கு இன்னைக்கு உருளைக்கிழங்குல பூண்டு, கொஞ்சமா ப்ரோக்கோலி ஸ்டெம்மு, தண்ணி, உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது இல்லாம கொஞ்சமா ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு, அதில நான் பட்டர் போட்டுட்டு, அதில தாளிப்புக்கு நான் வந்து ஜீரகமும், சோம்பும் போட்டுக்கிறேன். இது இல்லாம கையில என்னென்ன வெஜிடபிள் இருக்கோ எல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் கூடவே மஷ்ரூம் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் வதங்குனதுக்கு அப்புறமா மல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, கொஞ்சோண்டு வெங்காயம் ஒரு ஃப்ளேவருக்காக ரொம்ப போட வேண்டாம். எல்லாம் போட்டு ஒண்ணா வதக்கி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் வந்து புரோட்டீன் இன்க்ரீஸ் பண்றதுக்காக கொஞ்சம் பன்னீரும் சேர்த்து எடுத்துக்கிறேன். இப்ப மசாலா நம்ம பார்த்துக்கலாம். மிளகா, மல்லி, மஞ்சள், அப்புறமா மிளகுத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமா கீரைப்பொடி எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அந்த ஹை புரோட்டீன் பன்னீரை வந்து நம்ம வெட்டி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்சியில போட்டு கொஞ்சமா கொரகொரன்னு அரைச்சிட்டு வந்துடுறேன். இல்லாட்டினா கட்லெட் வந்து சாஃப்டா இருக்காது பெரியவங்க சாப்பிடும்போது. அதனால அப்புறமா கிழங்கு போட்டு நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று கூடி வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு நான் 1 டீஸ்பூன் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்குறேன். இப்போ சட்னி பாருங்க. மாங்காய், மிளகாத்தூள், உப்புத்தூள், அப்புறமா நாட்டு சர்க்கரை, பெருங்காயம், அப்புறமா மல்லியும் புதினாவும். அது சட்னி அரைச்சிட்டு வந்தீங்கன்னா ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி. இப்போ பாருங்கள், டிக்கியில் நான் வேறு எந்த கோட்டிங்கும் கொடுக்கல. இந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா, இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பெரியவங்களும் சாப்பிட்லாம், சின்ன குழந்தைங்களும் சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான எம்மியான சாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிட்டா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.